எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிலர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்கிட்ட கீபோர்டு இல்ல மேடம், பட் எனக்கு கீபோர்டு வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கீபோர்டு இல்லாம கீபோர்டு வாசிக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை தான். பட் கீபோர்டு வாங்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா கீபோர்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லையா, ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளால அதை வாசிக்க முடியுமா, அவ்வளோ பட்ஜெட் போட்டு வாங்குறோமே, நம்ம அதை சரியா வாசிப்போமா, நம்மளால பாட்டு வாசிக்க முடியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ உங்களுக்காக தான் இந்த கிளாஸ். ஸோ கீபோர்ட் வாங்குறதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, கீபோர்ட் வாங்கலாமா வேண்டாமா, நம்மளால வாசிக்க முடியுமா முடியாதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு தான் இந்த கிளாஸ். இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம்னா, கீபோர்டு வாசிக்க போகிறோம். அதாவது சவுண்டு வராது ஒரு கீபோர்டு வாசிக்க போகிறோம். அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ கீபோர்டு அப்படின்னா முதல்ல என்னது, நிறைய கீஸ் இருக்கும். ஸோ அந்த கீஸில் நம்ம விரல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் சவுண்ட்ஸ் வரும். ஸோ இதில் மெயினாக நமக்கு என்ன தேவை, ஃபிங்கர்ஸ். ஸோ ஃபிங்கர்ஸ்க்கான ப்ராப்பர் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் கீபோர்டே வாங்கினாலுமே அதுக்கான ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அதில் ப்ராப்பரான சவுண்ட் வரும் நமக்கு. ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம கீபோர்டு வாங்குறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு கீபோர்டு வாங்கலாம். நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வருது, என்னால் நல்லா வாசிக்க முடியுது கீபோர்டு இல்லாமலே அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கீபோர்டு வாங்கலாம். நீங்கள் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு 100% எலிஜிபிள். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம கீபோர்டு வாசிக்கலாமா? சவுண்ட் வராது கீபோர்டு. ஓகே, ஸோ ஒன்றும் கிடையாது. நீங்கள் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு இங்கே தான் உட்காரணும், இப்படி தான் உட்காரணும், அதுக்கு பக்கத்தில் தான் உட்காரணும், கீபோர்டு கம்பல்சரி வேணும், அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் ஃபிங்கருக்கு ப்ராக்டிஸ் தரீங்க. ஓகேவா? கீபோர்டு இருக்கிறவங்களுக்குமே தெரியும், இந்த மாதிரி ஃபிங்கர் எக்ஸசைஸ்லாம் நிறைய பேருக்கு வராது இல்லையா. ஸோ அதை சும்மா நீங்கள் எங்கே வேணாலும் வாசிச்சு பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் ஏதாவது பிளேஸுக்கு போயிருக்கீங்க, 1 hour 2 hours உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா சும்மா உங்கள் தொடமையில கூட கையை வச்சு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுடைய ரைட் ஹேண்டுக்கான எக்ஸசைஸ் தான் நான் சொல்லித்தர போகிறேன். உங்களோட டேபிளோ ஏதாவது இந்த மாதிரி பிளாங்காக ஏதாவது டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த டேபிள் எடுத்துக்கோங்க, உங்களோட கையை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட கை பார்த்தீங்கன்னா எல்லாமே டச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ கை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி மடக்கி வச்சுருப்பேன், இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்க மாட்டேன், இப்படி மடக்கி அப்படியே வச்சுருப்பேன். ஓகே, ஸோ கை வந்து இப்படி மடக்கி நேராக இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கையை வந்துட்டு இப்படி கீழே ஊனாதீங்க. ஓகே, ஸோ கை கீழே ஊனாமல் கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. அதாவது கை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இப்படி பெண்ட் ஆகக்கூடாது, இப்படி வாசிக்கக்கூடாது, இங்கே பேலன்ஸ் பண்ணி வாசிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இந்த விரல் இப்படி மடங்கி இருக்கும், அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி மடங்கி இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கை இப்படி வச்சாச்சு, கீழே ஊனக்கூடாது, இதை தூக்கிக்கணும், கை இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் பேலன்ஸ் இருக்கணும். ஓகே, இப்படி நான் ஃபிங்கர் வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒவ்வொரு ஃபிங்கராக எடுத்து வைக்கணும். மற்ற ஃபிங்கர்லாம் டச்சில் இருக்குது, இந்த ஃபிங்கரை மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு 3 times or 5 times உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. அப்புறம் இந்த ஃபிங்கர் கீழே வச்சுருங்க. அடுத்து இந்த ஃபிங்கர் 1, மற்ற ஃபிங்கர் எதுவுமே தூக்காமல் இந்த ஃபிங்கர் மட்டும் தூக்க முடியுதான்னு பாருங்கள். 1 2 3 4 5. அப்புறம் இந்த ஃபிங்கரை மட்டும் தூக்க முடியுதா பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது தூக்கும் போது எல்லாமே தூக்குதுன்னா ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகே, இப்போ இந்த 3rd ஃபிங்கர் மட்டும் 1 2 3 4 5. அப்புறம் இந்த 4th ஃபிங்கர் மட்டும் 1 2. 4th ஃபிங்கர் ரொம்ப தூக்க முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக தான் தூக்க முடியும். அதனால 1 2 3 4 5. இந்த 4th ஃபிங்கர் நிறைய பேருக்கு தூக்காது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் லிட்டில் ஃபிங்கர் 1 2 3 4 5. ஓகே, ஸோ மறுபடியும் வாசிக்கலாம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஓகே, ஸோ இதில் சப்போஸ் உங்களுக்கு இதை அமுத்தும் போது இப்படி 2 ஃபிங்கர் சேர்ந்து வந்துருச்சுனாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள், இதை டச் பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே உங்களுக்கு சவுண்ட் வந்துடும் கீபோர்டில். ஓகேவா? ஸோ அதனால் இதில் டச் ஆகாமல், இங்கே கீழே டேபிளில் டச் ஆகாமல் இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது 1 2 3, தம் ஃபிங்கர் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. 1 2 3 4 5. 1 2, அதாவது இந்த ஃபிங்கர்லாம் தூக்கிட்டு இதை மட்டும் வைப்பாங்க, இப்படி கூட வச்சு பார்க்கலாம் நீங்கள். ஆர் இந்த ஃபிங்கர் 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. இப்படி கூட வாசிக்கலாம். பட் இப்படி வாசிக்கும் போது கொஞ்சம் நமக்கு ஃபிங்கரிங் ஃபாஸ்ட்டாக வரதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, பட் பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படி தான் வருதுன்னா ப்ராப்ளம் கிடையாது, தாராளமாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.
அதே மாதிரி 5 ஃபிங்கர் பொசிஷன் வச்சிடுறேன். இந்த 5 ஃபிங்கர் பொசிஷன் தான் நம்மக்கிட்ட, அதுக்கு மேலே வேறு மாற்றி வாசிக்க வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்கிறதுனால 5 ஃபிங்கர் மட்டும் நான் பொசிஷன் வைக்கிறேன். நம்ம கீபோர்டாக இருந்தாலுமே இந்த 5 ஃபிங்கர் தான் மாற்றி மாற்றி வாசிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஃபிங்கருக்கு ப்ராப்பரான ப்ராக்டிஸ் கொடுத்தாலே நம்மளால் கீபோர்டு வாசிக்க முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் 2 வாசிக்கலாம். 5 ஃபிங்கர் இப்படி கீழே வச்சிடுறேன். கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படிங்கிறப்ப வராது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ரொம்ப கேப்னா லைட்டாக மேலே தூக்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு லைனாக ஒவ்வொரு ஃபிங்கராக வச்சு எடுங்க. 1 2 3 4 5, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர். மறுபடியும் பேக் வரும்போது ஃபோர்த் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், ஃபர்ஸ்ட் ஃபிங்கர். இதுதான் இந்த 5 ஃபிங்கரோடது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், இது ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் கிடையாது. ஓகே, 1 2 3 4 5 4 3 2 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2. அப்படியே ஃபாஸ்ட், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4. உங்களால் எவ்வளோ நேரம் வாசிக்க முடியுதோ அப்படி வாசிங்க. 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4. இன்னும் ஃபாஸ்ட். 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 3 2 1 2 3 4 5 4 1 2 3 4 5 4 3 2. ஓகே, ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஒரு பேசிக்கான ப்ராக்டிஸ் தான். பட் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் வாசிக்க உங்கள் ஃபிங்கர் ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறத ஓரளவுக்கு கேட்கும், ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எக்ஸசைஸ் நம்பர் 2. தேர்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம். கையை வந்து இப்படி உங்களால் டச் பண்ணி வைக்க முடியலன்னா ப்ராப்ளம் லைட்டாக தூக்கிக்கோங்க. 1 2 1 2 3 2 2 2 3 4 3 3 3 4 5. Okay, 1 2 1 2 3 2 2 2 3 4 3 3 3 4 5. இது எல்லாமே ஃபிங்கரிங்கோட நம்பர்ஸ். 1 2 3 4 5. அப்புறம் பேக் வரும்போது 5 5 5 4 3 4 4 4 3 2 3 3 3 2 1. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஷீட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. 1 2 3 அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா CDEFG அப்படின்னு கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு நான் மேலே ரெண்டுமே மென்ஷன் பண்ணுறேன். CDE DEF EFG. ஓகே, ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ரிப்பீட்டட் CDE DEF EFG GFE. கொஞ்சம் ஃபாஸ்டா. ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 4th எக்ஸசைஸ். இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரும். இது கொஞ்சம் ஃபிங்கர் ஜம்ப் ஆகி வரும். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபிங்கர் வரும். CE, அதாவது 1 3 2 4 3 5. 1 3 2 4 3 5 1 3 2 4 3 5 1 3 2 4 3 5 1 3 2 4 3 5. That's all. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஒரு டேபிளில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு 1 hour 2 hours உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் தொடமேல இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. கை வச்சு அப்படியே சும்மா வாசிச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதை வாசிக்க உங்களோட ஃபிங்கரிங் அழகாக ப்ராக்டிஸ் ஆகும். கீபோர்டில் கை வச்சோன்னா நீங்கள் அழகாக வாசிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுமே எப்படி கீபோர்டு இல்லாமல் வாசிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.